சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டாபிக் இருக்கும். நாங்கள் வந்து டிவைட் பண்ணியிருப்போம் 14 டாப்பிக்காக. இந்த 14 டாப்பிக்கில் 750 கொஸ்டின் இருக்குது. எனக்கு சொல்லும் போதே எடுத்துடணும், என்னது 750 கொஸ்டின் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதன் அடிப்பில் ஒவ்வொரு கொஸ்டினாக டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம். ஆன்சர் உங்களுக்கு நான் டிக் பண்ணி காமிக்கிறேன். டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அப்படி கூட வந்தீங்கன்னா உங்களை அறியாமே ஒரு 750 கொஸ்டின் பார்த்தா ஒரு திருப்தி இருக்கும். ஒன் ஆஃப் த ஒரு சின்ன டிஸ்கஷன் தான், ரைட்டாப்பா. இதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும், 11th இருக்கும், எல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் இங்கே விஷயம், ரைட்டாப்பா. ஒரு சில கொஸ்டினில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு சில கொஸ்டின் இப்போ 5ஆண்டு திட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திட்டக்குழு பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிதி ஆயோக்கு, வரிகள் பற்றி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், மக்கள் தொகை தகவல், வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வரும். ஃபஸ்ட் எடுத்துனா இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் அப்படிங்கிறது தான் வச்சுருப்போம். இது வந்து எப்படின்னா அறிஞருடைய கருத்துக்களும் இயல்புகளும் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து பார்த்துருவோம், ரைட். ஃபஸ்ட் கொஸ்டின், அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே. திட்டமிடுதலை பேஸ் பண்ணி தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொன்னால் லயனல் ராபின்சன். நம்ம போயிட்டு நம்ம லைனில் நிற்கணும்னு வச்சுக்கோங்கவேன், நம்ம லைனில் நிற்காமல் நம்ம சீக்கிரம் வந்து வாங்கணும்னா திட்டமிடுதல் இருந்தால் பிரச்சனையே இல்லை, இல்லாட்டி போய் லைனில் தான் நிற்கணும், ரைட்டா. அப்போ பொருளியல் வாழ்வுங்கிறது திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படிங்கிறாங்க. லைனில் நின்னோம்னா நமக்கு திட்டமிடுதல்ங்கிறது திட்டமிட்டால் நம்ம லைனில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும். அடுத்து வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் கார்ல் மார்க்ஸ். எல்லாருக்கும் தெரியும், கார்ல் மார்க்ஸ் ரொம்ப ஃபேமஸ். வர்க்க போராட்டமே வரலாறு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறனால தான்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னா ராக்னர் நர்க்ஸ் இதெல்லாம் வந்து +1 +2 ஒரு ஓரமாக எங்கேனா ஒரு இடத்துல இருக்கும். பட் இங்கேக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராக்னர் நர்க்ஸ். குறைவான மூலதனம் இருந்தால், இப்போ நிறைய மூலதனம் அதிகமாக இருந்தால் டாக்டருக்கு படிக்கலாம், குறைவான மூலதனமாக இருந்தால் நர்ஸுக்கு படிக்கலாம், அவ்வளோதான். ராக்னர் நர்க்ஸ் அப்படின்னு படிச்சு போக வேண்டியதே, ரைட், ஓகே. அடுத்தது, பிக் புஷ் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? அடுத்து என்ன? ரோசன் இருக்காடா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், யாரையா கேட்டோம்னா அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய பிக் புஷ்ஷாக இருக்கும். ரோசா இருக்கான்னு கேட்டால் போதும், அவனுக்கு எங்கேருந்து ரோசை வருன்னே தெரியாது. அப்போ ரோசன்சியன் ஃபஸ்ட் ஏ ஆப்ஷன் தான். அடுத்தது, ஓம்பட்ஸ்மன் என்ற அமைப்பு முதலில் தோற்றுவிக்கப்பட்ட நாடு. இது பல டைம் கேட்டிருப்பாங்க. ஸ்வீடன். ஸ்வீடன் பார்த்துக்காங்க. இது வந்து ஒரு ஸ்வீட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேன் வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு, ஸ்வீட்டாக வந்து ஆரம்பிக்கிறாரு ஸ்வீட்டாக. ஓகே, அடுத்த கொஸ்டின், அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்டென்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌத்தர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவியலும் தீயும் அரசியல் வாக்கு சீட்டும் இருப்பது போல பொருளியல் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். புரியுதா உங்களுக்கு? அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு சீட்டும் பொருளாதாரத்தில் பணம் அப்படிங்கிறது இது அனைத்தும் சார்ந்தது என கூறியவர் க்ரௌத்தர். யார்? க்ரௌத்தர், ரைட்டு, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பயங்கரமாக இருக்குல்ல வார்த்தை, க்ரௌத்தருடையது. திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது யார் கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்தர் லூயிஸ். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொன்னார், திட்டமிடுதல் பொருளியல் வாழ்வுங்கிறது திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னா லயனல் ராபின்சன் பார்த்தோம். திட்டமிடுதலை பற்றி குறைவான மூலதனம் யார் பார்த்தோம், நர்ஸுன்னு ஒன்று பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறான்னா, திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியம். தகுதி வாய்ந்த ஆள் வேணும்ப்பா, ஊழலற்ற ஆட்சி செய்யணும்ப்பா, லூஸுக்கிட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடாதுப்பா. அதான் ஆர்தர் லூயிஸ். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வலிமை மிக்க தகுதி வேணும், ஊழலற்ற ஆட்சி வேணும்னா யார், லூஸுக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ ஆர்தர் லூயிஸ், ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின், பொருளாதார முன்னேற்றத்திற்கு எப்படி பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது? சிறந்ததுன்னா வாழ்க்கை தரம் உயர்தல். அடுத்து, பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது. ஒரு பக்கம் செல்வம், மற்றொரு பக்கம் மனிதனை பற்றி யாருன்னா ஆல்பர்ட் மார்சல்.
இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க போவோம். நல்லா இருக்கியான்னு கேட்க போகும்போது செலவுக்கு காசும் கொடுத்துட்டு வரலாம், செலவுக்கு காசும் கொடுக்கலாம். சில அவங்கள நல்லா இருக்கியாலாம் கேட்குறதே, அந்த மனிதனை விசாரிக்கிறதே அவங்க நல்லாயிருவாங்கல்ல. ஸோ 2 விஷயமும் இருக்குது. ஒரு பக்கம் காசும் கொடுக்கணும், ஒரு பக்கம் மறுபக்கம் அவங்க நல்லா இருக்கலான்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ரைட். அடுத்த கொஸ்டின், இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை 2018-19 படி இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கிய ஊக்கியாக இருந்தது. எது முக்கிய ஊக்கியாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு தான், இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அயல்நாட்டு வாணிபத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. பண அளிப்பு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அது எதா இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப அதனால தான் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, இவ்வளோ முதலீடை வந்து கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. அடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. G20 அவங்களுடைய கணிப்புப்படி 2020ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். அவங்களுடைய கணிப்படி 7.5 இருக்கும். எதுனா 7.5 இருக்கும். மேக்ஸிமம் இவ்வளோக்குள்ளே தான் இருக்கும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க, 7.5. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்துக்கணும், 2020 படி அது கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்து, கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? வெளி ஆதாரங்களை, அதாவது வெளியில் இருக்கிற ஒரு ஆதாரங்களை நம்ம ஏன் இழுக்கிறோம் அப்படின்னா, தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவை. இப்போ ஃபாரின் டெக்னாலஜி நமக்கு தேவைப்படும். வளரும் நாடுகள் பொருளாதார முன்னேற்றம், நிறைய வளர்ந்த நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம் இருந்த அறிவு சார்ந்த பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம இழுப்போம். சாதக வாணிப சூழ்நிலை, அதை வந்து நம்ம தேவையில்லை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா சி. 1, 2, 3 இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு, இந்த வளரும் நாடுகள் பொருளாதாரம், அறிவு சார்ந்த பொருளாதாரம், இதுதான் இழுப்பதற்கான முக்கிய காரணம் நம்ம நாட்டுக்கு தேவையானது. சாதக வாணிப சூழ்நிலை இருக்கணுங்கிறத நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி வேணாலும் இருக்கும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? எதுப்பா மூடிய பொருளாதாரம்னா, பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். கரெக்ட். ஃபஸ்ட் எடுத்தன அதுதான், 1 மட்டும் சரி. ஏன்னா ஒரு பிற நாடுகளோட வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் அது மூடிய பொருளாதாரம், அவ்வளோதான். அது பிஸ்னஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. மித்ததெல்லாம் கரெக்ட் தான். கடல் வழிப்பாதை இல்லாதது, கடல் வழிப்பாதை இல்லாமல் எத்தனையோ நாடுகள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஐக்கிய நாடுகள் உறுப்பினர் இல்லாமல் எத்தனையோ நாடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை, எந்த தடையும் விதிப்பது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிற நாடுகளோட வாணிபம், ஒரு நாடு விட்டு ஒரு நாடு வாணிபமே மேற்கொள்ளாமல் இருந்தால் எப்படி? அதுதான் தவறு, மூடிய பொருளாதாரம். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது, யார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் அவர் தான் பொருளியலின் தந்தை. அவர் தான் ஆன்சர் டி, அவர் தான் பொருளியலோட தந்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். அவர் கீன்ஸ்னால் நம்ம பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பீன்ஸ் புதிய பொருளாதாரம் தானே வரும், அப்போ புதிய பொருளாதாரத்தின் தந்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேபத்து. சேபத் அப்படின்னா வார விடுமுறை, சேட்டை தானே. வார விடுமுறை வந்தாலும் என்னது, சேட்டை தான். அப்படின்னு சேபத்து, என்னது சேபத்து அப்படின்னு வச்சுக்கோங்க, சேட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜூப்ளி அப்படிங்கிறது ஒரு வருடம் அப்படிங்கிறது, ஜூப்ளி வருடம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ரைட். ஓகே தானப்பா? ஓகே. அடுத்தது, தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர் யார்? எஸ்தர் டூப்லா. இவர் இந்த செகண்ட் இருக்கிறவர் எஸ்தர் டுப்ளோ, எஸ்தர் டுப்ளோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கானே, அப்பா அவர் நோபல் பரிசு வாங்கினவர், அவர் நம்ம பொருளாதார ஆலோசனத்தில் வச்சுக்காங்கப்பா. வச்சு என்ன சார் பண்ண போகிறான், சும்மா டூப்புக்காக வச்சுக்காங்கப்பா. ஒருத்தர் இருந்தால் தான்ப்பா ஏதாவது ஆலோசனை கொடுப்பாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். சரிப்பா, ரைட், ஓகே, அவ்வளோ முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற டுப்ளா, சும்மா அப்படியே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டுப்ளா. அடுத்து, பொருளாதார சூழியலின் தந்தை. இனி பொருளாதார தந்தைன்னா நாங்கள் ஆடம் ஸ்மித்துன்னு பார்த்தோம். பொருளாதார தந்தை யார் பார்த்தோம்? பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித்து. புதிய பொருளாதாரத்தின் தந்தைனா ஜேஎம் கீன்ஸ்ன்னு பார்த்தோம். இது என்னப்பா, பொருளாதார சூழலியின் தந்தை யார் அப்படின்னா நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் தான். எம்எஸ் சுவாமிநாதன். ஏன்னா அந்த சூழலை அறிஞ்சு தான் பசுமை புரட்சியை உருவாக்கினார். அவர் பசுமை புரட்சி உருவாக்கினார், வெண்மை புரட்சிக்கு வந்து குரியன்கிறவர் உருவாக்கினார். இவங்கெல்லாம் இல்லைன்னா நினச்சி பாருங்க, சூழலியோடைய தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். ரைட். அடுத்தது, ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தனர். குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டார் அப்படிங்கிற கொஸ்டின். இது வந்து ஆன்சர் பி. ஆன்சர் பி. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். எல்லாமே சரிதான். ராமச்சந்திர குஹா குமரப்பா பச்சை காந்தின்னு கூப்பிட்டாரு. குமரப்பா இந்திய சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டார். இது +1 புக்கில் அப்படியே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ரைட். ஃபஸ்ட்டு பாடம் அந்த இந்திய பொருளாதார பாடத்துலேயே இந்த வார்த்தை இருக்கும். ரைட். ஓகே. பச்சை காந்தி. அடுத்த கொஸ்டின்,
சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது. யாரால்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஸோ அடுத்த கொஸ்டின், இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர். இலக்க முறையில் யாருன்னா சுந்தர் பிச்சை. இலக்க முறை ரைட்டா, இந்த குளோபல் டிஜிட்டல் எக்கனாமினாலே யார்? சுந்தர் பிச்சை தான். ஏன்னா இவங்க மிச்சம் 3 பேர் இருக்கிற காலத்தில், இப்போ நேரு இருக்கிற காலத்துலையோ அமர்த்தியா சென் அதெல்லாம் பெருசாக டிஜிட்டல் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுந்தர் பிச்சை தான் டிஜிட்டல்னாலே சுந்தர் பிச்சை தானே. பொது உடைமை அறிக்கை. அடுத்தது பொது உடைமை அறிக்கை. பொது உடைமைனாலே கார்ல் மார்க்ஸ் தான். பொது உடைமைனாலே யார் தான்? கார்ல் மார்க்ஸ் தான். ஆன்சர் சி. பொது உடைமைனாலே கார்ல் மார்க்ஸ் தான். அடுத்து பொருளாதார சரிவின் அறிகுறி எது? இதில் எது பொருளாதார சரிவின் அறிகுறி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபைனல் கீழே வந்து எல்லாமே சரின்னு போட்டு விட்டாங்க, டெம்பரரி கீழே பின்னு போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதில்லை. கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கொண்ட கூற்று யாருடையது? யாருடையதுன்னா எஸ்எம் பேர் சைல்டு. இந்த சைல்டுன்னு ஒருத்தர் வராருல, அவர் குழந்தை. சைல்டுனா குழந்தை. ஸோ கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல். அறிவும் அழகும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், குழந்தைகிட்ட இருக்கும் ரைட்டா, சைல்டுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. எதன் மூலம் குறிக்கப்படுகிறதுனா இதன் மூலம் எதுனா இந்த 1 இந்த 3 எப்படின்னா குறைந்த தலா வருமானம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. இந்திய பொருள் இதன் மூலம் குறிக்கப்படுகிறதுங்கிறது மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்கம். இந்த 2 தான். உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமை அப்படிலாம் கிடையாது. வேலைவாய்ப்பில் உள்ள சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மெயினாக குறைந்த தலா வருமானம், அடுத்து மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம். அப்போ இந்த தான் பி தான். 1ம் 3ம் சரியானவை. 1 3ம் சரியானவை. ரைட்டு. உங்களுக்கு பார்க்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன். காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயணன் தான். சர்வோதயா திட்டம் உருவாக்கியவரும் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். அது யார்? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சர்வோதயா திட்டம்னா ஜெய் அப்படின்னு வச்சுக்காங்க, ஜெய் பிரகாஷ் நாராயணன். ஸோ 1944 தான் காந்திய திட்டம் உருவாக்கியவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். யார்? ஸ்ரீமன் நாராயணன். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா 90ன்னு எல்லாருக்கும் தெரியும். அம்பேத்கர் பாரத ரத்னா 90. அடுத்து பட்ஜெட். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீழே சி தான் கொடுத்துருக்காங்க. டெம்பரரிக்கு முதல் டி கொடுத்துருந்துருக்காங்க, அப்புறம் ஃபைனல் கீ சி கொடுத்துட்டாங்க. பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் குழுவால் நடத்தப்பட வேண்டும். முதன்மை பொருளாதார ஆலோசகர். அடுத்து ஆம்புட்ஸ்மன் என்னும் அமைப்பு முதலில் உருவாக்கிய நாடு ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்வீடன். ஸ்வீட்டடு கொண்டாடு ரைட்டா. ஆம்புலன்ஸில் டக்குன்னு ஒரு டெலிவரி வந்து டக்குன்னு அர்ஜெண்ட்டாக கொண்டு வராங்க, டக்குன்னு அட்மிட் ஆகணும். குழந்தை பிறந்தோன்னா என்ன பண்ணுறாங்க? ஸ்வீட்டை முதல் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தானே டைமிங் கொண்டு வந்து இது பண்ணி விட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி வச்சுக்காங்க. ஸ்வீட்டடு கொண்டாடு. ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தா அவருக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். அடுத்தது டேஸ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கை முழுவதும் அடக்கியது. என்னப்பா சமதர்ம பொருளாதாரம். என்னது? கார்ல் மார்க்ஸ்னாலே என்னது? பொது உடைமை, சமதர்மம்னாலே கார்ல் மார்க்ஸ் தான். இப்போ மார்க்குன்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக போடணும், அதே மாதிரி மார்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சமதர்மம் போடணும்ல. ஸோ அதுதான் ரைட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா எக்கனாமிக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்கள், இந்த பொறுத்துகள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த முதலாளித்துவம், இந்த சமத்துவம் இது பற்றி நல்லாவே இதில் தெரிஞ்சுக்கலாம் ரைட்டாப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, 1 செகண்ட், எங்கே இருக்கோம்? நம்ம இங்கிட்டு இருக்கோம். ரைட். ஓகே, கீ வந்து கரெக்டாக சொல்லணும் உங்களுக்கு. ரைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரியான பொருந்தும் வகையை கண்டுபிடி. சரி, பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க. பார்த்தோன்னே சமத்துவத்தின் தந்தை நான் சொல்லியிருக்கேன்னா பொது உடைமை சமத்துவனாலே கார்ல் மார்க்ஸ் தான். அடுத்து பற்றாக்குறையாக இருந்தால் நம்ம லைனில் நின்று தான் ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும் ரைட்டா. இங்கே வந்து முதலாளித்துவத்தின் தந்தை ஆல்பர்ட் மார்சல் வரமாட்டார். நல இலக்கணம் தான் ஆல்பர்ட் மார்சலே வருவார் ஆக்சுவலாக. பட் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அப்படியே இருங்க. இந்த இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நலமாக இருக்கியா அப்படின்னாலே ஆஸ்பத்திரியில் தான் கேட்போம். ப்ரெட்டு வாங்கிட்டு போகும்ல, ப்ரெட்டுன்னா ஆஸ்பத்திரி தானே. ஸோ நல இலக்கணத்தின் ஆசைனா ஆல்பர்ட் மார்சல் வரணும். முதலாளித்துவத்தின் தந்தைன்னா ஆடம் ஸ்மித் வரணும். முதலாளித்துவம் ரைட்டா, ஆடம் ஸ்மித் வரணும். அப்போ இங்கே என்னென்னா நம்ம இங்கே வந்து
மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ கார்ல் மார்க்ஸும் லைனல் ராபின்ஸும் தான் கரெக்ட். ஓகேவாங்க, ரைட். இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை தந்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். 6 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க க்ளீனாக. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து தொடர்ந்து அதாவது காப்பாற்றி எதை பேண வேண்டும் அப்படின்னா சுற்றுச்சூழல் தான். பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையாக இருக்கணும்னா விவசாயம், ஆற்றல், வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட சுற்றுச்சூழல்னு வரும்போது எல்லாமே வந்துடுது. அதில் ஆற்றல் வந்துடுது, அதில் விவசாயம் வந்துடுது, எல்லாமே வந்துடுதுல்ல. ஸோ அதனால் சுற்றுச்சூழல், வெறும் வேலைவாய்ப்பு மட்டும் வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றுச்சூழல் தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பார்த்தோம், அதே கொஸ்டின் தான் திரும்ப ரிப்பீட்டடாக இங்கே இருக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? எந்த பரிணாமத்தில் பாலின விகிதத்தை எடுத்துக்கொள்ள, உடல் நலம் எடுத்துக்கிட்டாங்க, கல்வி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன், இன்கம், இந்த 3 தான். ஜெண்டரை எடுத்துக்கல, பாலின விகிதத்தை எடுத்துக்கல அவங்க, ரைட்டாங்க. அதான் ஹெச்டியை பொறுத்தளவுக்கு உடல் நலம், கல்வி, வருமானம். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றில் எந்த சொற்றொடரை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. சரியான சொற்றொடர் இந்திய பொருளாதாரத்துக்குன்னா எது கரெக்டானதுங்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்த்தா ஈஸியாக இருக்கும். பி 2, 3. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். ஆமாம். அடுத்து 3, இந்திய பொருளாதாரம் G20 நாட்டில் இடம்பெற்றுள்ளது. ஆமாம். அடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை, வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான திறன் உள்ள நிலையோ முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு கிடையவே கிடையாது. நம்ம கலப்பு பொருளாதாரம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த 2 இல்லை, இந்த 2 சரி. அப்போ 2, 3 சரி. நல்லா ஒரிஜினலாக எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிறது இதுதான். என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறோம், எக்கனாமிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ரீசெண்டாக 2024 கேட்ட கொஸ்டின். ரைட்டாப்பா, கீழ்காணொலில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? எப்படி கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்னா வக்கீலும் பிரம்மானந்தாவும் இவங்க தான் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யாருன்னா வக்கீலும் பிரம்மானந்தாவும். ரைட்டா, பிரம்மானந்தாவா நித்யானந்தாவோ, ரைட்டா, வக்கீல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 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 கூலிக்கு நிறைய பேரை கையில் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டை வச்சுக்காங்க. அப்போ கூலி அப்படிங்கிறது தான், ரைட்னா. பிரம்மானந்தா கூலிக்கு நிறையா பேரை கையில் வச்சுருந்தார். அது வக்கீல் கேஸ் போட்டு அவங்கள போல காப்பாற்றி விட்டார் அப்படின்னு கூட வச்சுக்காங்க. ரைட்டாப்பா. ஸோ ஓகே, அடுத்து 5 ஆண்டு திட்டம். சூப்பரான இப்போ வந்திருக்கோம் 5 ஆண்டு திட்டம். இதில் நீங்கள் இருக்கிற கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப கிளியர் ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரைட், பார்த்துருவோம். இந்தியாவில் வறுமை ஒழிப்பு எப்படி? வறுமை ஒழிப்புனாலே 5 தாங்க. வறுமை ஒழிப்புனாலே என்னது? 5 தான். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் 6ஆம் 5ஆண்டு திட்டம் +1 புக்கில் 6ஆம் 5ஆண்டு திட்டம் இருக்குன்னா நீங்கள் எப்படி வேணாலும் படிங்க. வறுமை ஒழிப்புனாலே 5 தான். ரைட்டாப்பா, 5வது 5ஆண்டு திட்டம் தான் வறுமை ஒழிப்பு. ரைட்டா, ரைட். அடுத்தது பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால், இது எல்லாருக்குமே தெரியும், நரசிம்மராவ் தான். நரசிம்மராவ், விஜயகாந்த் இறங்குனா உண்மையாகவே இப்போ விஜயகாந்த் இறந்துட்டார். அவரெல்லாம் இருந்திருந்தால் இப்போ பொருளாதார நாட்டில் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு கற்பனைக்கு, எல்லா கட்சியும் நான் எடுத்துக்கல, சும்மா ஒரு பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய கான்செப்ட் எப்படி இருந்திருக்கும், இன்னும் நல்ல மனிதர் நல்லா செஞ்சுருக்கலாம்ல. அப்போ நரசிம்மனால விஜயகாந்த்னே வச்சுக்கோங்க. ஸோ புதிய பொருளாதாரம்லேயே நரசிம்மராவ் தான். அவருடைய சீரிய முயற்சியில் தான் இது எல்லாமே நடந்துச்சு. விஜயகாந்த்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 11வது 5ஆண்டு திட்ட காலத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்ன? முக்கியம்னா அனைத்து மக்களின் சுகாதாரம். 11வது 5ஆண்டு திட்டம் அனைத்து மக்களுடைய சுகாதாரம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு மட்டும்தான் இருக்கும். விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, இந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும். விரைவானன்னு இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்காங்க. 11வது 5ஆண்டு திட்டத்துடைய சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு அனைத்து மக்கள், அதை கேட்டிருக்கு சுகாதாரம்னு கேட்டிருக்கிறதுனால அனைத்து மக்களுக்கான சுகாதாரம், அவ்வளோதான். ரைட், இது 11வது 5ஆண்டு திட்டம். 11வது 5ஆண்டு திட்டம் உங்களுக்கு இயர் ஞாபகம் இருக்கா? 2007 to 2012. இதுதான் 11வது 5ஆண்டு திட்டம். ரைட். அடுத்தது 10வது 5ஆண்டு திட்ட காலம். 10னா அது 2002 to 2007 வரும். இந்த 10வது 5ஆண்டு திட்டத்தில் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். 2002 to 2007 இயர்ஸ்லாம் போட்டுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். 10வது 5ஆண்டு திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டது எதற்கு? முன்னுரிமை 10வது 5ஆண்டு திட்டத்தில் ஆக்சுவலாக தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும். இதுதான் புக்கில் இருக்கிறது. தலா வருவாயை
2 மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கிறது புக்கில் இருக்கிறது. ஸோ அப்போ என்னென்னா இங்கே ஆன்சருக்கு எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி குறைத்தல். வறுமையை குறைக்கணும், அதான் அப்போ தலா வருமானத்தை உயர்த்தணும்னு அங்கே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா வறுமை மக்கள் தொகை வளர்ச்சி குறைத்தல். மற்றபடி அடிப்படை தொழிலோ விவசாயம்லாம் முதல் 5 ஆண்டு திட்டம் வந்துடும், அடிப்படை தொழில் செகண்ட் 5 ஆண்டு திட்டம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதனால் அடுத்து வேலைவாய்ப்புங்கிறது 3 5 அப்படியே கடந்து வந்துடும். வேலைவாய்ப்பில் 7 வரும், இடையில ஒரு 2 3 5 ஆண்டு திட்டத்தில் வரும். ரைட்டாப்பா? ஸோ மெயினாக மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும். ஏன்னா 10ஆம் 5 ஆண்டு திட்டம் மக்கள் தொகை பயங்கரமாக 100 கோடி தொற்றுச்சுல. 100 கோடி தொட்டும்போது அப்போ டக்குன்னு குறைக்கணும்னு யோசிப்பாங்கள்ல, வறுமையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்கள்ல. இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? ஸோ எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குறது தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ 3ஆம் 5 ஆண்டு திட்டத்துக்கு பின்னாடி தான் திட்ட விடுமுறை விட்டாங்க. திட்ட விடுமுறை ஏன்னா உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் இருந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் போர். ஸோ 66 to 69 வரைக்கும் திட்ட விடுமுறை தான். 66 to 69 வரைக்கும் என்னது? திட்ட விடுமுறை தான். ஏன்னா 3ஆவது 5ஆம் திட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1961 to 66. இது 3ஆவது முடிஞ்ச உடனேயே அதை காட்கில் திட்டம்னு சொல்லுவோம். 3ஆவது முடிஞ்சோடனே சீனா இந்தியா போர் வேறு நடந்துச்சா, 62 சீனாவுக்கு இந்தியாவுக்கு வேறு போர் நடந்துச்சு. ஸோ அப்படிங்கிற போது இந்தியா பாகிஸ்தான் போர் 66 60 பாகிஸ்தான் போர் வரும்போது திட்ட விடுமுறையை விட்டுட்டாங்க. ரைட்டா? அப்போ 66 to 69 திட்ட விடுமுறை காலம். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் 1 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. ஒன்று இடம்பெறலையா, இது என்ன அப்படிங்கிறாங்க. சி தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். அதாவது எல்லாமே 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இது இடம்பெறல. ஆரம்ப சுகாதாரம் இருந்துச்சா, அனைவருக்கும் பாதுகாப்பு குடிநீர் இருந்துச்சா, ஆரம்ப கல்வி இருந்துச்சா? எதில்? 9வது 5 ஆண்டு திட்டம். எது இடம்பெறலையா? தற்சார்பை அடைவதற்கான அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லையா. 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, இந்த ஒரு வரி தான் இருக்கும். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இந்த தற்சார்புங்கிற வார்த்தை மட்டும் இல்லையா. ரைட்டு. இந்தியாவில் 3 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது 3 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது ஆண்டு திட்டம் கூட சொல்லுவோம், 3 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 3 5 ஆண்டு திட்டம். ஸோ அப்போ நம்ம அதைத்தான் சொல்கிறோம். அந்த திட்ட விடுமுறை விட்டாங்கள்ல, ஆண்டு திட்டங்கள்ங்கிறது வேறு, திட்ட விடுமுறை விட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ 66 to 69 தான் திட்ட விடுமுறை காலம், 3 ஆண்டுகள் திட்டம்னு சொல்லி சொல்கிறோம். 66 to இது. ரைட். ஸோ அடுத்தது இது வந்து இயர், இதை டக்குன்னு பொறுத்திடலாம். 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பொறுத்திடலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அப்போ இதை வரிசையாகவே பொறுத்திடலாம். 4வது 5 ஆண்டு திட்டமாக இந்த இங்கே வந்துடணும். அடுத்து 10 2002 இருந்து அப்படி வந்துடணும். அடுத்து 11 அப்படியே 11 அங்கே போயிடணும். அடுத்து 12வது அப்படியே இப்படி போயிடணும். அப்போ வரிசையாகவே பொறுத்திடலாம். இயற்படியே நீங்கள் ஈஸியாக பொறுத்திடுவீங்க. ரைட். அடுத்து இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்படுது? பொருளாதார திட்டமிட்டு நம்ம ரஷ்யாட்டிருந்து எடுத்தோம். திட்டமிடுதல் வந்து இப்போ ரஷ்யாலாம் திட்டமிட்டு இப்போ நிறையா போர்கள்லாம் புரியுது. நம்ம இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது ரஷ்யா தான் நமக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்குன்னு இந்திரா காந்தி அம்மா பீரியட்லாம் சொல்லுவாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது இப்போயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் நமக்கு வந்து பயங்கரமாக நிற்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஃபஸ்ட்டு நிற்கிறது ரஷ்யா தான் நமக்கு சப்போர்ட்டுக்கு. அப்போ அதேமாதிரி திட்டமிடுதலை ரஷ்யாட்டிருந்து தான் எடுத்தோம். அடுத்து சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படின்னா 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகளை சொல்கிறோம். திட்டம் சாராத 5 ஆண்டு திட்டத்தில் வராதது அப்படின்னு சொல்கிறோம். 5 ஆண்டு திட்டத்தில் வராதது அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது. முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 7ஆம் 5 ஆண்டு திட்டம். நம்ம 7ஆம் 5 ஆண்டு திட்டம்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும்? இயர் போடணும். ஸோ 1985 to 1990. அப்போ புதிய பொருளாதார கொள்கை எப்போ வந்துச்சுன்னா 91. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 7ஆம் 5 ஆண்டு வெற்றி பெற்றதா அப்படின்னா எல்லாமே சரி தான். வெற்றி பெற்றது இரண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. புக்கில் என்ன போட்டிருக்குன்னா 7ஆம் 5 ஆண்டு திட்டம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல், முதன் முறையாக பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. 7.5 ஆகிப்போச்சா. தனியார் துறை இதில் வெற்றியாக அமைஞ்சிச்சு, இதில் மிகப்பெரிய வெற்றியே அமைஞ்சிச்சு. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அதனால தான் 91 ஒரு களப்பொருளாதாரம், அந்த புதிய பொருளாதார கொள்கை அடுத்து 91 ஸ்டார்ட் ஆகுது.
புரியுது உங்களுக்கு? ஆனால் அந்த 91 புதிய பொருளாதார கொள்கை நடக்கும்போது ஆண்டு திட்டங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த 90 டு 91, 91 டு 92 இருக்குது பார்த்தீங்களா, அந்த புதிய பொருளாதார கொள்கை பார்த்தோம் நரசிம்மன். அப்போ ஆண்டு திட்டங்கள் செயல்பட்டுச்சு. ரைட், ஓகே. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரி? இது வந்து நம்ம சின்ன பிள்ளை கேட்டால் கூட சொல்லுவோம், டோமர் மாதிரி, ஹெரால்ட் டோமர் மாதிரி. முதல் 5 ஆண்டு திட்டம் ஹெரால்ட் டோமர் மாதிரி. அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். முதல் 5 ஆண்டு திட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் 5 ஆண்டு திட்டம், ஹெரால்ட் டோமர் மாதிரி. இது ஃபஸ்ட் 5 ஆண்டு திட்டம் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகள் நோபீஸ் இருக்குல்ல, இது செகண்ட் 5 ஆண்டு திட்டம். கருவி கட்டாவும் 5 ஆக்சுவலாக, அதுதான் வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது 5ஆம் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா? ஓகே, இப்போ வந்து அடுத்தது போவோம். 8ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் அப்போ 7/2007 முடிஞ்சால் இது என்ன கேட்டுக்காங்கன்னா 8ஆம் 5 ஆண்டு திட்டம் டேஸ் வகையான திட்டமாகும். சுட்டி காட்டும் திட்டம் 8. இந்த பாட்டு சினிமா பாட்டு மாதிரி வருது, 8 அவன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லி சுட்டி காமிப்பார் அவர். ஸோ அதை வந்து சுட்டி காட்டும் திட்டம்னு சொல்கிறோம். என்ன திட்டம்? சுட்டி காட்டும் திட்டம், 8ஆம் 5 ஆண்டு திட்டத்தை. ரைட், ஓகே. அடுத்தது இது வந்து இயர்ஸ் தான். எப்பயும் போல் இயர்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக அடிச்சிடலாம். நேரு மகள் நோபீஸ் திட்டம் மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்து. எதை வலியுறுத்துது நேரு மகள் நோபீஸ் அப்படிங்கிறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. இந்த இது வலியுறுத்துது 1, 2, 4 சரி. 1 என்னது? அதிக சேமிப்பு வீதம். 2 அந்த கனரக தொழிலுக்கும் முன்னுரிமை. அடுத்து 4 என்னது? புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை அது கிடையாது. இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மைலாம் பெருசாக அன்றைக்கி இறக்குமதி அப்படிலாம் கிடையாது. புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு வேணும், கனரக தொழில். இதை தான் நேரு மகள் நோபீஸ் 2ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் அதை தான் வலியுறுத்துனாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு நல்லா டெவலப் ஆகிட்டாங்க, அடுத்து தொழில் ரீதியாக. எந்த விரைவான இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எந்த 5 ஆண்டு திட்டமானது, எந்த 5 ஆண்டு திட்டமானது விரைவான வளர்ச்சி, விரைவான நிலையான வளர்ச்சி அப்படின்னாலே இந்த வரி அப்படியே பார்த்தீங்கன்னா +1 புக்கில் இருக்கும். இதன் நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சினாலே லாஸ்ட்டு திட்டம் 12ஆவது 5 ஆண்டு திட்டம் அதான் விரைவாக காணாமல் போச்சு. அதான் என்னாச்சு? விரைவாக காணாமல் போயிடுச்சு. ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க திரும்ப. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ அப்போ 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி அடைதல் 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு 1. பிக்கு 9ஆவது 5 ஆண்டு திட்டம் 8% ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல். 9 எவ்வளோ அடையணும்? 8% ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல். அடுத்து 10ஆவது 5 ஆண்டு திட்டமா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 9ஆவது 5 ஆண்டு திட்டம் சமூக நீதி, 10ஆவது 5 ஆண்டு திட்டம் தான் 8%. அதான் கொஞ்சம் யோசித்தேன், 8%. ஏன்னா அவங்க திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு 8% வச்சுருந்தாங்க. ஆனால் எட்டப்பட்ட தினமும் 7.2 தான் இருக்கும். மேக்ஸிமம் 7.2, 7.9, அப்புறம் 5.6 இந்த அளவுக்கு தான் இருக்கும். 5 கிட்டத்தட்டங்க நீங்கள் எட்டப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆவது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் அவங்க ஒரு 5.5% தான் பிடிச்சாங்க. அவங்க 10ஆவது 5 ஆண்டு திட்டத்தில் தான் 7.2, 11ஆவது 5 ஆண்டு திட்டத்தில் தான் 7.9 அடைஞ்சாங்க. ஏன்னா இலக்கு வந்து 8.8 வச்சுருந்தாங்க. 11லேயும் சரி 12லேயும் சரி இலக்கு வந்து ஒரு 8 கிட்ட வச்சுருந்தாங்க. ரைட். 10ஆவது 5 ஆண்டு திட்டத்துலேயும் இலக்கு 8 தான். 11ஆவது 5 ஆண்டு திட்டத்துலேயும் 8.1, 12ஆவது 5 ஆண்டு திட்டத்துலேயும் 8 தான் வச்சுருந்தாங்க. ரைட்டு. இது அது அடுத்து 11ஆவது 5 ஆண்டு திட்டம் அது டைரக்ட் டு டைரக்டாக 3. 11ஆவது 5 ஆண்டு திட்டம் என்ன சொல்லணும்னா விரைவான மற்றும் உயர்ந்த. விரைவான மற்றும் உயர்ந்தன்னா 12ஆவது 5 ஆண்டு திட்டத்தில் வரணும். விரைவான மற்றும் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது நான் சொல்கிறேன். நீடித்த உயர்ந்த இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் இருக்குது. நீடித்த உயர்ந்த இங்கே வருங்க 12ஆவது திட்டம்னா இது 2. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த. விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சினா 11ங்க. உள்ளடக்கிய வளர்ச்சினா 11. 12ஆவது 5 ஆண்டு திட்டம்னா நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல். ரெண்டுமே ஒரே மாதிரி தானே சார் இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீடித்தங்கிற வார்த்தை இங்கே இருக்குல்ல, அந்த நீடித்தங்கிற வார்த்தை இங்கே இருக்குது, அங்கே நீடித்தங்கிற வார்த்தை இல்லை. அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அங்கே விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த அப்படின்னு இருக்குது 11. நம்ம 12னா விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த. அந்த நீடிச்சிச்சுன்னா 12, ஜஸ்ட்டு விரைவுனா 11. சூப்பருங்க, நல்ல கொஸ்டின். ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டானா தரமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டாப்பா? அடுத்தது மக்கள் தொகை வெடிப்பு. மக்கள் தொகை வெடிப்புனாலே அதிக கருவுறுதல் வீதம். மக்கள் தொகை வெடிப்பு பின்வரும் ஒரு காரணம் அப்படின்னா என்னென்னா
அதிக கருவுறுதல் வீதம், அதிக கருவுறுதல் வீதம். ரைட், இன்னும் கொஞ்சம் பெருசாக எதுவும் காமிக்கணுமா? ஓகே. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அதான் வேகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஜஸ்ட்டு நீடித்தங்கிற வார்த்தை வந்தால் 12, ஜஸ்ட்டு இது வறுமை ஒழித்தல்னா 5, வறுமை ஒழித்தல்னா 5 அப்படிங்கிற மாதிரி. ரைட்டாப்பா? ஓகே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ரைட், ஓகே. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகள் 11. இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்காங்க கொஞ்சம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி, வளர்ச்சியின் பலன் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும். அதான் நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது, அது கிடையாது. கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி ரொம்ப கஷ்டம். ரைட்டா உங்களுக்கு? அப்போ இதுக்கோட ஆன்சர் வந்து 1, 2 சரி. 2வது மகள் நோபிஸ் மாதிரி. அடுத்து ஐந்தாண்டு திட்டத்துடைய அந்த பொறுத்துக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பொருத்தணும்னு வச்சுக்கோங்கவே, சி தான் வருது. என்ன வருது? சி தான் வருது. அப்போ என்னென்னா முதல் ஐந்தாண்டு திட்டமா அக்ரிகல்ச்சரு, அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டமா தொழில்மயமாதல், தொழில்மயமாதல், அடுத்து 5வது ஐந்தாண்டு வறுமை ஒழிப்பு, அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டமா தன்னிறைவு. 6 நாள் என்னது? தன்னிறைவு. ரைட், ஓகே. அடுத்தது அதுதான் திரும்ப. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பின்வரும் ஒன்றில் சரியானது. முதல் ஐந்தாண்டு திட்டம் நம்ம அது திரும்ப அதே கான்செப்ட் தான், திரும்ப அதே கான்செப்ட் தான். ஸோ சி தான் ஆன்சரு. அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டமாக அகதிகள் உணவு பற்றாக்குறையை பணவீக்க சமாளிக்க. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டமாக பொருளாதார நிலைத்தன்மை வேணும். 3வது ஐந்தாண்டு திட்டமாக நிலைத்தன்மை கூடிய வளர்ச்சி வேணும். 4வது ஐந்தாண்டு திட்டமாக சுய உருவாக்க பொருளாதாரம் வரணும், சுய உருவாக்க பொருளாதாரம் வரணும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட இதில் அனுப்புகிறேன். ரைட்டாப்பா? சமூக நீதி அப்படிங்கிற நம்ம அதாவது இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம அடிச்சிடலாம். 9வது ஐந்தாண்டு திட்டம் தான். சமூக நீதினாலே 9, சமூக நீதினாலே என்னது? 9 தான். அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டம் எந்த அடிப்படை? இது மகள் நோபிஸ் மாதிரி தான். அடுத்து இது வந்து 2வது மகள் நோபிஸ் மாதிரி. அடுத்து சமூக நீதினா 9, சமூக நீதினா 9. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான் நம்ம காட்கில் திட்டம்னு சொல்லுவோம். 3ஆம் திட்டத்தை என்ன சொல்லுவோம்? காட்கில் திட்டம்னு சொல்லுவோம், 3வது ஐந்தாண்டு திட்டத்தை. அடுத்து என்னது இருக்குது? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹெரால்ட் டோமர் மாதிரி அது 1வது திட்டம். ஹெரால்ட் டோமர் 1வது திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? விரைவான தொழில் வளர்ச்சி. தொழில் தான் 2வது ஐந்தாண்டு திட்டம்னா, தொழில் தான். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது? கனரக தொழில் தான் முக்கியமானது. என்ன தேவை? கனரக தொழில் தான் தேவை. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எத்தனை சதவீதம்? நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட் அதான் 5ங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்போல்லாம் வந்து 4, 5ங்கிறது அதுக்கப்புறம் தான் ரொம்ப அதாவது 5, அதாவது நம்ம 5 புள்ளி எங்கே ஆரம்பிக்குது, 4 புள்ளி எங்கே ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் 5.7 அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சருக்கு இப்படி 4.5. எத்தனாம் ஐந்தாண்டு திட்டம்? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். புக்கில் 4.1ன்னு இருக்கும். பட் இது வந்து எங்கே ஒரு இடத்துல கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. பொதுவாக 4% இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 4% இருக்கும். இப்போ 3.5 போது 1ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துடும். 1ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துடும். ரைட், ஓகே. அடுத்து 11வது திட்ட காலத்தில் டேஸ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பிணைப்பை கொண்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தான். 37 மில்லியன். 2வது ஐந்தாண்டு திட்டம் மகள் நோபிஸ் மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஹெரால்ட் டோமர் மாதிரி. எத்தனை முறை? அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம். 4வது அந்த இது வந்து சிஇஎல்பி முறை. அந்த சிஇஎல்பி முறை 4வது ஐந்தாண்டு திட்டம்னாலே என்ன முறை? இந்த சிஇஎல்பி இந்த இருக்குது, சிஇஎல்பி முறை. 4 எழுத்து இருக்கா? இந்த மாடல் சிஇஎல்பி மாடல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து மகள் நோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? மகள் நோபிஸ் 2வது ஐந்தாண்டு திட்டம். கரிபி கட்டாவோ 5வது ஐந்தாண்டு திட்டம். கரிபி கட்டாவோ 5. கரிபி கட்டாவோ 5. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்ன? வெற்றி அடைஞ்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா வெற்றி அடைஞ்சதுன்னா சி தான். அப்போ முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 வெற்றி தான். 1 5 7 வெற்றி தான். ஏன் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடையலைன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த சீனா போர் 62 சீனா போர், அப்புறம் 66 திட்ட விடுமுறை விட வேண்டியது வந்துருச்சு. ஸோ இலக்கை எட்ட முடியல. சீனா இந்தியா போகிறனால தான் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஜெயிக்கலை, இல்லாட்டி ஜெயிச்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 தோல்வி தான், 3 தோல்வி தான் பாருங்க, 3 தோல்வி தான், 4 தோல்வி தான். அடுத்து 5 வெற்றி தான். இப்போ 1 வெற்றி 2 வெற்றி அதெல்லாம் பார்த்தோம். 3 4 தோல்வி தான், 3 4 தோல்வி தான். அடுத்து 5 வெற்றி தான். அடுத்து 6 வெற்றி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 வெற்றி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்டு திட்டம் இது பண்ணுறாங்க, 8 வெற்றி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 வெற்றி தான். அடுத்து 9 வந்து தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா இலக்கானது 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை, 5.6 தான் இருந்தாங்க. அப்போ 9 தோல்வி தான். அப்போ 3 தோல்வி 4 தோல்வி 9 தோல்வி. அடுத்து 10 வந்து பார்த்திங்கன்னா 10 பெருசாக 8 வச்சாங்க, ஆனால் எட்டப்பட முடியலை 10 வந்து. அதேமாதிரி 11ஆம் ஐந்தாண்டு திட்டமும் 8.1 வச்சாங்க, பெருசாக வந்து எட்டப்பட்டது 7.9 தான். பெருசாக ஒன்றும் இல்லை, தோல்வின்னு சொல்ல முடியாது, பெருசாக எட்ட முடியல. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வச்சாங்க, ஆனால் முடியல. அப்போ நம்ம மேக்ஸிமம் இந்த 10 11 வந்து பார்த்திங்கன்னா விட இந்த தோல்வின்னு எடுத்துக்கிட்டு இந்த 3 4 9 தான். ஏன்னா 3 4 9 வந்து பார்த்திங்கன்னா 7% வச்சு வெறும் 5.6 தான் வச்சாங்க. நெக்ஸ்ட் இந்த 3 4 9 இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் தோல்வியே. அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த கொஸ்டின் என்னது? 5வது ஐந்தாண்டு திட்ட 74 79 காலத்தில் கரிபி கட்டவன் என்ற கோஷம், கரிபி கட்டவனாலே வறுமை ஒழிப்புன்னு போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து NSDP 2019 இருப்படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது இடத்துல இருந்திருக்கு. என்னது NSDP 19-20 படி தமிழ்நாடு தனிநபர் 6வது இடத்துல இருந்திருக்கான். இது பழைய டேட்டா. ரைட். 7வது ஐந்தாண்டு திட்டம் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? 7ல் வந்து பார்த்தீங்கன்னா உணவு, வேலை, உற்பத்தி திறன். 7ல் வந்து என்ன செஞ்சாங்க? உணவு. ஏன்னா தன்னிறைவு அடையணும், தன்னிறைவு பொருளாதாரம் 7 வந்து தன்னிறைவு அடையணும், வேலை வாய்ப்பு வழங்கணுங்கிறனால உணவு. ஏன்னா அப்போ பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க 7ல். அப்போ உணவு, வேலை, உற்பத்தி திறன். ஏன்னா ப்ரைவேட்டுக்கு கொடுத்தா தான் அந்த உற்பத்தி பெருகும், வேலை பெருகும், அப்போ உணவு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அதில் ரொம்ப க்ளீனாக இருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. மோசடி, இந்த மாதிரி இழப்பு, மிச்சதெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. PPP சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி லைஃப் இண்டெக்ஸ் சேர்த்தாங்க, எஜுகேஷனுடைய இண்டெக்ஸ் சேர்த்தாங்க. பட்டு இந்த இழப்பு குறியீடு வந்து சேர்த்துக்கல. இழப்பு குறியீடு என்ன பண்ணல, வளர்ச்சி திட்டத்தில் சேர்த்துக்கல. ரைட், ஓகே. அடுத்து பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல்லி சமூக பொருளாதார திறன் அர்த்தம். சுயசார்பு என்ற சொல்லி என்னது? சோசியோ எக்கனாமிக் எபிலிட்டி, அதிலிருந்து வந்தது தான் சுயசார்புங்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் 2024 கேட்ட ரீசெண்டான கொஸ்டின். 10வது ஐந்தாண்டு திட்டத்தோடைய எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு சீர்திருத்த திட்டம்? 10வது ஐந்தாண்டு திட்டம்னா என்னது? தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துறது, அப்துல் கலாம் ஐயா பீரியடு. சீர்திருத்த திட்டம்னு சொல்கிறாங்க 10வது ஐந்தாண்டு திட்டத்தை. அடுத்து வளர்ச்சி விகிதத்தில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள். வளர்ச்சி விகிதத்தில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 தான். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படை இலக்கை அடையாததுன்னா 2 அடையலை, கண்டிப்பாக 2 அடையலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 பெருசாக அடையலை, பெருசு 4. ஆனால் 2வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தானே சார், 2 வந்து வெற்றி தானே சார் அப்படின்னா பெருசாக அடையலைங்கிறாங்க. அப்போ வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படை இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னா இதை வந்து கீழே ஆனால் செக் பண்ணணும். கீழே செக் பண்ணோம்னா 3 4 தான் வரணும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த 3 4 மட்டும்தான் அப்படிங்கிற ஆப்ஷனே இங்கே இல்லை. ரைட்டாக உங்களுக்கு புக்கு படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இங்கே இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா இங்கே இப்போ ஆன்சர் வந்து சி தான் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கீழே சி தான் கொடுத்துருக்காங்க 2 3 4ன்னு. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றதுன்னு தான் போட்டிருக்காங்க. இவங்க இலக்கை அடையாதது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டவுட்டு தான். இது ஒரு சரியான இதாக ஃபைனல் கீழே வரும்போது மாறுமா என்னன்னு தெரில. பட்டு இலக்கை அடையாததுன்னு சொல்லவே முடியாதுல்ல, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 2 வந்து சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டும் சக்ஸஸ் தான், 2 சக்ஸஸ் தான். ஓகே, அதை பார்த்துக்கலாம்.
அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் எதற்கு அதிக முன்னுரிமை கொடுத்தது? தொழில்மயமாக்கலுக்கு தான். ஃபஸ்ட்டுனா வேளாண்மை, செகண்டுனா தொழில்மயமாதல். ரைட். அடுத்தது மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் என்னது அப்படின்னா ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி இங்கே வந்துருச்சு, கொஞ்சம் மாறி வந்துருச்சு. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? மக்கள் பங்கேற்பு சார்ந்து. நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். மக்கள் பங்கேற்பு சார்ந்து அப்படின்னா சமூக நீதி சார்ந்து. அப்போ 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டம் இல்லது 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இப்போ ஐந்தாண்டு திட்டம்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ரைட். அடுத்து திட்டக்குழு நிதி ஆயோக். இன்னும் ஈஸி தான். இனி திட்டக்குழு நிதி ஆயோக் டக்கு டக்குன்னு பார்த்துருமா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்தன கீழ்கண்ட திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல் திட்டக்குழுவின் தொடர்புடையது எது? திட்டக்குழுவோட தொடர்புடையது தேசிய வளர்ச்சிக்குழு. நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது, தேசிய வளர்ச்சிக்குழு. நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராஜீவ் குமார். நிதி ஆயோக்கோட 2வது துணைத் தலைவர் யார்? ராஜீவ் குமார். நிதி ஆயோக் கருத்துப்படி நிதி ஆயோக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு ஆள்னு கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பார்க்க வேணாம். நிதி ஆயோக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று 2015. நிதி ஆயோக் எப்போது நடைமுறை கொண்டு வரப்பட்டது? 2015. நிதி 15. அடுத்து புறா அந்த வரைவை வலியுறுத்தியவர் யாருன்னா அப்துல் கலாம். அந்த PURE அப்படிங்கிற கான்செப்ட்னாலே அப்துல் கலாம். அப்துல் கலாமுக்கு உண்மையே புறா ரொம்ப பிடிக்கும். நிதி ஆயோக் நடைமுறை வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு தான் திட்டக்குழு தான் இருந்துச்சு. திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக் வந்துச்சு. இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் இருந்துச்சு? திட்டக்குழு வந்து யார் தலைமைனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இருந்துச்சு. திட்டக்குழு அவங்க கேட்குறது திட்டக்குழு. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. மிகப்பெரிய 91 தான். புதிய பொருளாதார கொள்கை தான் 1991 தான். நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் நம்ம ஏற்கனவே பணக்காரியா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பணக்காரவங்களை தான் வேலைக்கு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பணக்காரவங்க தான் நிதி ஆயோக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜீவ்குமார் வராரு. செகண்டில் தான் என்ன வராரு? ராஜீவ்குமாரே வராரு. நிதி ஆயோக்கோட இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். நிதி ஆயோக்கோட தலைவர்னால யார்? பிரதமர் தான், நரேந்திர மோடி. நிதி ஆயோக்கோட தலைவர் நரேந்திர மோடின்னு சொல்லக்கூட பிரதமர். நிதி ஆயோக்கில் இருந்து ஒரு முதல் பொதுவாக தலைவர்னு எடுத்துக்கிட்டால் பிரதமர் தான். அப்போ நரேந்திர மோடி தான் அதை அவர் ஆட்சி காலத்தில் வந்துச்சு. அதனால தான் அவர் 14 ஜெயிச்சார். அடுத்த வருஷமே திட்டக்குழுவை கழிச்சிட்டு நிதி ஆயோக்கை போட்டு விட்டார். அடுத்து கலப்பு பொருளாதாரம் டேஸை குறிக்கிறது. ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சதான் கலப்பு பொருளாதாரம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இது வந்து எல்பிஜி மாதிரி. எல்பிஜினாலே 1991 தான். இந்த சிவிலைசேஷன், அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்னாலே 1991 தான். ரைட். நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை 2030 ஆண்டிற்குள் போக்குவதற்கு குறிக்கோள் கொண்டுள்ளது. ஆக்சுவலாக வறுமை தான். நிதி ஆயோக்கோட நோக்கமே வறுமையை ஒழிக்கணும் தான். வறுமை தான். அடுத்து தொழிற்துறை நடவடிக்கையின் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கி கொள்ளும் முறையை. முற்றிலுமாக விலக்கிக்கொள்ளும் தான் தாராளமயமாக்கல். தாராளம் நீ பிஸ்னஸ் பண்ணிக்க போ. புறா அப்துல் கலாம். புறானாலே என்னது? அப்துல் கலாம் வந்துடணும். புறானாலே அப்துல் கலாம் வந்துடணும். ஏப்ரல் 26, 2012 நிதி ஆயோக் அடல் புதிய இந்திய சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இத்திட்டம் இவற்றோடு தொடர்புடையது அப்படி வருவாங்க. ஃபைனல் கீழே ஆள் கொடுத்துட்டாங்க, டெம்பரவரி கீழே ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 தான் டெம்பரவரி கீழே ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது தனியார் துறைக்கு. தாராளமாக என்ன வேணால் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு இல்லை, தனியார் துறைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு நாட்டில் எல்லாருக்கும். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதல் எந்த பொறியாளர் நிர்வாகிகளிடமிருந்து வந்தன? விஸ்வேஸ்வர ஐயா தான். திட்டமிட்ட பொருளாதாரம்னாலே யார்? விஸ்வேஸ்வர ஐயா. அவர் தான் இந்த திட்டமிட்டனாலே. 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் 3. நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் என்னது? 3. ஏன்னா நம்ம முச்சங்கம் வச்சு வளர்த்தவங்க. நம்ம 3வது. அப்போ 2019 படி நிதி ஆயோக்கோட பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் தவறானது எது அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குதல் அதுவும் கிடையாது. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்கள் அமல்பட அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த வரி சார்ந்து இந்த ஒப்புதல் அளிக்க இது கிடையாது. நிதி ஆயோக்கு திட்டக்குழுக்கு மாதிரியாக நிதி ஆயோக் வந்தது எப்படின்னா ஜனவரி 1, 2015. இதில் ஏப்ரல்னு கொடுத்தா நீங்கள் ஏப்ரல் 1 போட்டுருவீங்க. ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்கோட குறைந்தபட்ச ஆதரவு விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு என்னென்னா விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும்.
குறைந்தபட்ச அதனுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது. இதுதான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆன்சர் பி. இந்த உலகமயமாக்கல் இதெல்லாம் வராது. அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தான் கரெக்ட். நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபுல் ஃபார்ம் என்னது? நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ரைட்டாங்க. டேக்ஸும் வராது, ட்ரேடு வராது, அவ்வளோ இன்டகிரேட்டடும் வராது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ரைட். அடுத்து நிதி என்பதன் நிதி ஆயோக் என்பதன் விரிவாக்கம் பார்த்துட்டோம். அடுத்து நிதியோட பணிகள் ஆவன. பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வேலை பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு எல்லாம் தான். வெளிப்புற ஆலோசனைலாம் பண்ண மாட்டாங்க பெருசாக. வெளிப்புற ஆலோசனை கிடையாது. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு இது வந்து வெளிப்புற ஆலோசனையே கிடையாது. அதாவது பிரதமர்கிட்ட போய் இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போய் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல திட்டங்களை வரையறை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நிதி ஆயோக் வந்து விஷயமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது இவற்றுடன் தொடர்புடையது. எவற்றுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை முன்னேற்றத்திற்கு ஒழுங்குபடுத்துதல், தனியார் துறையின் முதலீடு மற்றும் பங்கு பெறுவதை ஊக்குவித்தல். இந்த 3 தான் தொடர்புடையது. இந்த நிலச்சீர்திருத்தம்லாம் கிடையாது. டி. இது கரெக்டு, இது கரெக்டு. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க கிடையாது. தாராளமயமாக்கலுங்கிறதே தனியாருக்கு கொடுக்கறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நிலச்சீர்திருத்த சட்டம் அதெல்லாம் கிடையாது. தொழிலை முன்னேற்றிக்க முதலீடு பங்கு பெறுவதை ஊக்குவிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த எல்பிஜிங்கிறதே கொண்டு வந்தாங்க. அடுத்த வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மரபுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. போட்டி மற்றும் கூட்டுறவு, இதில் ரொம்ப இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை இதுதான் மாநிலங்களுக்கிடையான நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை. போட்டி போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட்-19 பரவலுக்கு பிறகு பெரிய தனியார்மயமாக்கல் உந்துதல் உருவாகிய தொழிற்சாலையின் பெயர் யூனிகார்ன். அது யூனிகார்ன். திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் அப்படின்னா ஆரம்ப கல்வி. திட்டக்குழுவோட குறைந்தளவு தேவை திட்டத்தின் அப்படிங்கிறது முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி அப்படின்னு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு ஆக்சுவலாக நீங்கள் நிதி ஆயோக் இல்லை, நிதி ஆயோக்குன்னா கம்ப்ளீட்டாக வறுமை ஒழிப்பு. திட்டக்குழு நல்லா பார்க்கணும் அந்த வார்த்தையை. நம்ம பிளானிங் கமிஷன் அவங்களுக்கு ஒரு ஆரம்ப கல்வியாவது கொடுக்கணும். 2016 தமிழ்நாடு பின்வரும் 2018 படி ஆரோக்கிய குறியீடு 3ஆம் இடத்தில் உள்ளது. என்ன குறியீடு? எதில்? ஆரோக்கியத்தில் 3ஆவது இடத்துல நம்ம இருக்கோம். எதில் இருக்கோம்? ஏன்னா முச்சங்கம் வளர்த்தவங்க நம்ம ஆரோக்கிய குறியீடில் இருந்திருக்கோம். ரைட். நிதி ஆயோக்கின் எந்தது பணி இல்லை அப்படின்னா மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் கிடையாது. நிதியை ஒதுக்கீடு நிதி ஆயோக்கு நினச்சா ஒதுக்கீடுலாம் பண்ண முடியாது. ஒரு ஆலோசனை குழு தான் நிதி ஆயோக்கு. அது திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். திட்டக்குழு நிதி ஆயோக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில், அதுதான் கிடையாது. தேசிய வளர்ச்சி கவுன்சில் இந்த டி மட்டும்தான் தப்பு. அதோடைய டெல்லி தான், பிரதமர் தான். நிதி ஆயோக்கோட தாய் நிறுவனம் இந்திய அரசு தான். நிதி ஆயோக் மாற்றம் தேசிய வளர்ச்சி கவுன்சிலிருந்து கிடையாது. இது மட்டும் கிடையாது. ஸோ மிச்சம் 3மே சரிதான். விஸ்வேஸ்வரய்யா பிறந்தநாள் இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுவது எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார்? விஸ்வேஸ்வரய்யா மைசூர். விஸ்வேஸ்வரய்யா எங்கே இருந்தார்? இன்றைக்கும் கர்நாடகாவில் தான் விஸ்வேஸ்வரய்யா அந்த இதெல்லாம் இருக்குது. மைசூர் அவர் அந்த இதோட இது. அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன் டேசால் நிதி ஆயோக்கால தான். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கால தான். நம்ம நிதி ஆயோக்கை போட்டுவிட்டு வர வேண்டியதேன். நிதி ஆயோக் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை குறிப்பிடும்படி 2019 தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? 3ஆவது இடம் பண்ணாங்க, விடுங்கப்பா. நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எவை? என்ன தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. தேசிய வளர்ச்சி கொள்கை பரிந்துரை செய்கிறது ஓகே. வேலைவாய்ப்பு எப்படி நிதி ஆயோக் உருவாக்க முடியும்? விவசாயத்தை மேம்படுத்த